கொடுக்கப்பட்டது 4 ஆண்டு, அதில் வீணாக போனது 2 ஆண்டு. அதனால் வந்த சிரமத்தை இன்னும் சுமக்க வேண்டும் என்கிற நிலையில் தான் மீதி கால ஆட்சி நடந்தது. அதிலே அவர் ஊக்கமாக நின்று தாக்கு பிடித்தார் என்பது ஒரு புதிய தலைமையை அதிமுகவுக்கு தந்தது. தோல்வியே கண்டறியாதவர், ஆட்சி கட்டிலில் உள்ளே வந்தவுடன் ஆட்சி கட்டிலில் ஏறியவர், தன்னுடைய மறைவு நாள் வரையிலும் ஆட்சி கட்டிலில் இருந்தவர். அத்தனை முதல் மந்திரிகள் இருந்தார்களே, அத்தனை பேரும் வரி வசூல் செய்தார்கள், தங்களுக்கு தெரிந்த திட்டங்களை போட்டார்கள், தெரிந்த புதிய வரிகளை விதித்தார்கள், எப்படியோ நடத்தினார்கள். ஆனால் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தபோது தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அளித்து பங்களிப்பை தரலாம். அவருடைய ஆட்சி என்பது நான் சொல்லுகிறேன், ராஜாஜி, காமராஜர் இவர்களுடைய அண்ணா கொஞ்ச காலம்தான் ஆண்டார். அதிலே ஒரு பெரிய குறிப்பிடத்தகுந்த காரியங்களை செய்த மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்கின்ற நிலையில் எம்ஜிஆர் நிற்பார். கருணாநிதியை பிடித்து உள்ளே வைத்தார்கள் அம்மா. டிஆர் பாலு, என்ன எப்படி நீ உள்ளே வைக்கலாம், நான் மத்திய மந்திரி பார் என்று சொல்லி எங்கே வைத்திருந்தாலும் அந்த கேட்டில் காரை விட்டு மோதினார். அம்மா மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரை பிடித்து உள்ளே வைத்து வாஜ்பாய் வாயை பிளந்து விட்டார். எம்ஜிஆரின் பெயரால், அம்மாவின் பெயரால் ஒரு பெரிய எழுச்சி எடப்பாடியினுடைய தலைமையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு எம்ஜிஆரின் பெயரால், அம்மாவின் பெயரால் ஒரு பெரிய எழுச்சி எடப்பாடியினுடைய தலைமையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலைவர்களெல்லாம் விரும்புகிறார்களோ இல்லையோ, தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்கின்ற காலம் வந்துவிட்ட பின்னால் தலைவர்கள் தப்ப முடியாது என்கின்ற நிலைமை அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. பல சமயங்களில் நினைக்கிறார்கள், ஒருவருடைய கனவும் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் உள்ளே நுழைந்த உடனேயே வெற்றி குதிரையில் ஏறி உட்காருகின்ற ஆற்றல் இருந்தது. தோல்வியே கண்டறியாதவர், ஆட்சி கட்டிலில் உள்ளே வந்தவுடன் ஆட்சி கட்டிலில் ஏறியவர், தன்னுடைய மறைவு நாள் வரையிலும் ஆட்சி கட்டிலில் இருந்தவர். இதெல்லாம் சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அவருடைய ஆட்சி என்பது நான் சொல்லுகிறேன், ராஜாஜி, காமராஜர் இவர்களுடைய அண்ணா கொஞ்ச காலம்தான் ஆண்டார். அதிலே ஒரு பெரிய குறிப்பிடத்தகுந்த காரியங்களை செய்த மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்கின்ற நிலையில் எம்ஜிஆர் நிற்பார். முதல் 2.5 ஆண்டு காலம் அவர் நெருக்கி பிடித்து ஆண்ட விதத்தில் காங்கிரஸ்காரர்கள் 1937 கூட ஆளவில்லை. ராஜாஜி போன்றவர்களும் கூட இவ்வளவு கடுமையாக இருந்ததில்லை. அந்த 2.5 ஆண்டு ஆட்சி ஒரு பெரிய முன்மாதிரியான ஆட்சி. ஆனாலும் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. என்ன குற்றம் செய்தேன் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். மீண்டும் மக்கள், என்ன குற்றம் உங்களால் செய்ய முடியும், குற்றமற்ற நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வாருங்கள் என்று சொல்லி மீண்டும் அவரை ஆட்சியில் அமர வைத்தார்கள். ரொம்ப தமிழ்நாட்டை ஆண்டவர்களில் ராஜாஜியை தவிர, அண்ணாவை தவிர மற்றவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு படித்தவர்கள் இல்லை. எம்ஜிஆரும் அப்படித்தான். அக்பர் நாடாண்டது போல எம்ஜிஆர் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களெல்லாம் வைத்து கொண்டு எல்லாரோடும் விவாதித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகச்சிறந்த ஆட்சியை எம்ஜிஆர் தந்தார். உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்திருப்பதற்கு காரணம், பீகார் போன்ற மாநிலங்களெல்லாம் பின்தங்கி இருப்பதற்கு காரணம், கல்வியில் தமிழ்நாடு முன்னேறியது தான். காமராஜர் காலத்தில் தொடக்க கல்வியும் உயர்நிலை பள்ளியும் ஏற்பட்டிருந்த நிலைக்கு மாறாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டை கொண்டு போக வேண்டும் என்று எம்ஜிஆர் எண்ணி உயர்கல்வி நிலையங்களை உருவாக்க நினைத்த போது அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் இதற்கு ஈடு கொடுக்க முடியாது என்று கருதி, ஆனாலும் காத்திருக்க முடியாது, ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று உலகம் முழுவதும் உலகமயமாக்கலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இளைஞர்கள் கற்றால்தான் உலக மக்களோடு போட்டி போட முடியும் என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு, முடிந்த அளவுக்கு அரசு நிலைகளிலும் கல்லூரிகளை திறந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக தனியார்களை அழைத்து யார் வேண்டுமானாலும் கல்லூரிகளை உருவாக்குங்கள், உயர்கல்வியை, பொறியியற் கல்வியை, மருத்துவக் கல்லூரியை உருவாக்குங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வேண்டிய நிலங்களை அளித்து, வசதிகளை அளித்து, மற்றவற்றை அளித்து ஏராளமான கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உருவான காரணத்தினாலே தான் உயர்கல்வி கற்ற மேற்படிப்பு அமெரிக்காவுக்கு செல்கின்றவர்கள், பிரிட்டனுக்கு செல்கின்றவர்கள், உலகம் முழுவதும் சாதாரணமான வகுப்பினர் துபாய் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு சென்றார்கள். படித்த இளைஞர்களெல்லாம் அமெரிக்காவுக்கும், ஜெர்மனிக்கும், பிரான்ஸுக்கும், இங்கிலாந்துக்கும் செல்லுகின்ற நிலைமை ஏற்பட்டதற்கும்
ஒவ்வொரு கிராமத்திலும் வங்கி திறக்க வேண்டிய நிலைமை வந்தபோது நான் கேட்டேன், புதுவையிலெல்லாம் எதற்கு வங்கி திறக்கிறார்கள் என்று கேட்டேன். அமெரிக்காவில் இருக்கிறவன் பணம் அனுப்புகிறான், ஏராளமான பணம் இந்த கிராமத்திற்கு வருகிறது, ஆகவே ஒவ்வொரு வங்கியும் போட்டி போட்டுக்கொண்டு இங்கே கிளை திறக்கின்றன என்று சொன்னார்கள். அத்தகைய நிலையை ஏற்படுத்தியவர் அவர்தான். 11% வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் விட்டது யார்? நீ என்ன செய்தாய்? 50 ஆண்டுகள் சேர்ந்து 75 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வைத்திருந்தார்கள். காமராஜர் ஆண்ட காலத்திலிருந்து அம்மா ஆண்ட காலம் வரையிலும், எடப்பாடி ஆண்ட காலம் வரையிலும் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. அம்மா ரொம்ப வலிமையான தலைவர்கள். நான் அம்மாவோடு ரொம்ப பழகியிருக்கிறேன். கூப்பிட்டு வைத்து கொண்டெல்லாம் பேசுவார்கள், மதிப்பார்கள். அதெல்லாம் வேறு. எம்ஜிஆரை எனக்கு திரைத்துறையிலும் மற்றவற்றிலும் ரொம்ப தெளிவாக தெரியும், அது வேறு. அதற்கு பிறகு எடப்பாடியும் எனக்கு தெரியும். ஆனால் இவர்களெல்லாம் ஆண்ட காலத்தை விட ரொம்ப சிரமமான காலம். இத்தனை முதல் மந்திரிகள் இருந்தார்களே, அத்தனை பேரும் வரி வசூல் செய்தார்கள், தங்களுக்கு தெரிந்த திட்டங்களை போட்டார்கள், தெரிந்த புதிய வரிகளை விதித்தார்கள், எப்படியோ நடத்தினார்கள். ஆனால் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தபோது இருந்தது 4 ஆண்டுகள். அதில் 2 ஆண்டு கொரோனா. 2 ஆண்டு கொரோனா. சாலை போடுவதனால் சாலைக்கான வரி வராது, பத்திரம் பதிவதற்கான வரி வராது, பெட்ரோல் டீசலுக்கான வரி வராது, எந்த வரியும் வராது. அரசு நடத்த வேண்டும், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். மக்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே 10 மாதம் முடங்கியிருந்தார்கள். 2 ஆண்டு செயல் இல்லாமல் விட்டு செயல்பட்டு கொண்டிருந்த காலம் அது. இந்த 2 ஆண்டும் இந்த ஆட்சியை கொடுக்கப்பட்டது 4 ஆண்டு, அதில் வீணாக போனது 2 ஆண்டு. அதனால் வந்த சிரமத்தை இன்னும் சுமக்க வேண்டும் என்கிற நிலையில் தான் மீதி கால ஆட்சி நடந்தது. அதிலே அவர் ஊக்கமாக நின்று தாக்கு பிடித்தார் என்பது ஒரு புதிய தலைமையை அதிமுகவுக்கு தந்தது. அது ஒரு பெரிய வியப்பு. இந்த ஆட்சி காலத்தில் பேர் சொல்லுமாறு செய்தது என்ன? எம்ஜிஆர் பேர் சொல்லுமாறு என்ன செய்தார்? சத்துணவு போட்டார். உயர் கல்விக்கு உரிய களமாக தமிழ்நாட்டை ஆக்கி தமிழ்நாட்டை வளம் பெற வைத்தார். உலகம் முழுவதும் தமிழ் இளைஞர்கள் போவதற்கும் அவர்கள் பொருளீட்டுவதற்குமான வழியையும் அதற்கான அடித்தள கல்வியையும் எம்ஜிஆர் அளித்தார். எம்ஜிஆர் என்கின்ற மனிதன் இருந்திருக்காவிட்டால் பீகார் போலத்தான் உயர்கல்வியிலே தமிழ்நாடு இருந்திருக்கும். அதனுடைய விளைவாக கிராமங்களிலெல்லாம் வங்கிகள் டிபாசிட் பிடிப்பதற்கு ஏற்பட்டிருக்க வேண்டிய நிலைமையே ஏற்பட்டிருக்காது. ஆகவே சொல்கிறேன், ரொம்ப வேகமாக எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் சத்துணவு போட்டதை, அவர் உயர்கல்விக்கு உரிய களமாக தமிழ்நாட்டை ஆக்கியதை, உலகம் பூராவும் தமிழ் இளைஞர்கள் விரைவி பரவுவதற்கு ஏற்பாடு செய்ததை சுட்டி காட்ட முடியும் என்று சொன்னால், இப்படி அம்மாவுக்கு அம்மா மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரை பிடித்து உள்ளே வைத்து வாஜ்பாய் வாயை பிளந்து விட்டார். நம்ம டிஆர் பாலு இருக்கிறாரு, கருணாநிதியை பிடித்து உள்ளே வைத்தார்கள் அம்மா. உள்ளே வைத்தவுடன் டிஆர் பாலு, என்ன எப்படி நீ உள்ளே வைக்கலாம், நான் மத்திய மந்திரி பார் என்று சொல்லி எங்கே வைத்திருந்தாலும் அந்த கேட்டில் காரை விட்டு மோதினார். என்ன மோதிய பிறகு அவர் இன்னொரு மந்திரி யார் என்று எனக்கு நினைவில்லை, 2 பேரையும் அம்மா அரசு செய்து விட்டார்கள். மத்திய மந்திரி, கேபினெட் மினிஸ்டர், அவன் துணை மந்திரி கூட இல்லை, அவனை பிடித்து கைது செய்து உள்ளே வைத்து விட்டார்கள். வாஜ்பாய் சொன்னார், சட்ட ரீதியாக அது சரியானது. குற்றம் செய்தார், கதவை உடைத்தார், வன்முறையில் ஈடுபட்டார், கைது செய்யப்பட்ட மனிதனை விடுதலை செய்வதற்கு முயன்றார். ஆகவே அரசு என்பது செயலற்று போய்விடும் இந்த செயல்களை அனுமதித்தார். ஆகவே நான் சிறையில் வைப்பேன் என்று சொன்னார். வாஜ்பாய் அரசாங்கத்தில் 2 பேரும் மந்திரியாக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், பிஜேபியினுடைய கையாள், பிஜேபியினுடைய அடிமை என்று. நீ என்னவாக இருந்தாய்? பிஜேபியோடு சேர்ந்தவனாலும் அடிமை என்றால் தலைமை அடிமையும் வழிகாட்டியவனும் நீதானே என்று கேட்கிறேன் நான். உள்ளே வைத்தவுடன் வாஜ்பாய் அரண்டு விட்டார். அம்மாவிடம் பேசினார், இது முன்மாதிரியாக போய்விடும், ஒரு மந்திரியும் எங்கேயும் போக முடியாது, ஒவ்வொரு மாகாணத்திலும் பிடித்து வைத்து விடுவான், பிறகு மந்திரிகள் வெளியே போவதற்கே பயப்படுவார்கள், எப்படியாவது அம்மா அவர்களை வெளியே விடுங்கள். இல்லை, நான் சட்டப்படி தான் சட்டம்தான் எல்லாம், பலவற்றுக்கு சட்டங்களே இல்லை. இப்படியெல்லாம் நடக்கும். ஒரு மந்திரி போய் கதவை உடைத்து காரை விட்டு மோதுவார் என்பதெல்லாம் அரசியல் சாதனை எழுதுன்னு கண்டுபிடித்து வைத்திருந்தானா? மெக்கானிக்கும் அது தெரியாது, பின்னால் வந்த குற்றவியல் சட்டத்துக்காரர்களுக்கும் தெரியாது. அப்படியானால் அப்புறம் வைத்தது தான். பிறகு வாஜ்பாய் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி, அம்மா செய்யுங்களேன், ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் உள்ளே வைப்பதற்குரிய அந்த ஆண்மை, அந்த வீராங்கனை அம்மா தான். வேறு யார் நினைச்சே பார்க்க முடியாது. ஆகவே இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், எடப்பாடி
அந்த 2 ஆண்டுகள் 4 ஆண்டில் 2 ஆண்டை கழித்து மீதமுள்ள 2 ஆண்டுக்குள் அவர் 2 சாதனை செய்தார். வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தார். 7.5% அரசு மாணவர்களுக்கு இடம் கொடுத்து வசதியற்றவர்கள் தங்களுடைய கனவுக்கு அப்பாற்பட்ட மருத்துவக் கல்லூரியை நினைக்கும்படி செய்தார். இன்றைக்கும் 800 பேருக்கு மேல் அங்கே அரசு கல்லூரியில் அரசு பள்ளிகளிலே படித்து வந்த ஏழை மக்கள் மருத்துவ கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது என்று சொன்னால் இவருடைய 2 பெரும் சாதனைகளில் அந்த 2 குறிக்கத்தக்கையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.